The Legend Saravana Stores in Akshaya Trithiyai offers சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. ஐபிஎல் தொடரில் நடந்து முடிஞ்சிருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி. இந்த மேட்ச்ல எந்த டீம் தோத்துருவாங்களோ அந்த டீம் பிளே ஆஃப்ஸ்க்கு போக முடியாது. இதனாலே இந்த போட்டியில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. ஸோ இடி மின்னலுமா இருந்திருக்கு இந்த மேட்ச் ஆனது. ஓகே, என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரோட ஆரம்ப கட்டத்தில் ஆர்சிபி அணி ரொம்ப மோசமாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல இருந்தாங்க. ஆனா ஐபிஎல் தொடரோட செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்சிபியா இது அப்படின்ற லெவலில் செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப தொடர்ந்து 4 போட்டிகள்ல வின் பண்ணி புள்ளி பட்டியலையுமே 7ஆம் இடத்துக்கு முன்னேறி இருந்தாங்க. இன்னமுமே ஆர்சிபிக்கு பிளே ஆஃப்ஸ் போகக்கூடிய வாய்ப்பானது இருந்தது. அதே மாதிரி தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுமே 12 போட்டிகள் விளையாடி 6 போட்டிகளை வின் பண்ணியிருந்தாங்க. இவங்களுமே இந்த போட்டியில வின் பண்ணா மட்டும்தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். இதனாலேயே இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில தான் ஐபிஎல் தொடரோட 62வது லீக் போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்துல மோதினாங்க. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஒரு முக்கிய மாற்றம் என்ன அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல ரிஷப் பண்ட் இல்ல, புதிய கேப்டன் அக்சர் பட்டேல் தான் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. டாஸ் வின் பண்ணவனே பவுலிங் சூஸ் பண்ணாரு. தொடக்க வீரர்களா உள்ள வந்தாங்க கேப்டன் ஃபாஃப் டு பிளஸியும் விராட் கோலியும். அதிரடியில மிரட்டி எடுத்தாரு கிங் விராட் கோலி. ஃபாஃப் டு பிளஸ் 7 பந்துகள் 6 ரன் விக்கெட் பறி கொடுக்க 13 பந்துகளை 27 ரன்கள் எடுத்திருக்கும் போது விக்கெட் பறி கொடுத்தாரு விராட் கோலி. ஆரம்பத்திலே 2 விக்கெட் இருந்தாங்க. அங்க இருந்து மேட்சை நகர்த்திட்டு போனாங்க அதிரடி வீரர்களான வில் ஜாக்ஸும் ரஜத் பட்டிதரும். முக்கியமா ரஜத் பட்டிதர் தான் 6 4 விளாசி எடுத்தாரு. இதனால ஆர்சிபி ஸ்கோர் டக்குன்னு உயர தொடங்குச்சு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் மேக் கிட்டத்தட்ட 80 ரன்கள் கடந்து போனது. ரஜத் பட்டிதர் 32 பந்துகள் 52 ரன்கள் எடுத்தாரு. அதுல 3 சிக்ஸர்லயும் 3 பவுண்டரி விளாசி இருந்தாரு. சிறப்பா விளையாண்ட வில் ஜாக்ஸ் 29 பந்துகளை 41 ரன்கள் எடுக்க நல்லா தான் போய்கிட்டு இருந்தாங்க ஆர்சிபி அணி. திடீர்னு சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க மிடில் ஆர்டர். லோம்ரர் 8 பந்துகளை 13 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. தினேஷ் கார்த்திக் டக் அவுட் ஆனாரு. ஸ்வப்னில் சிங்கும் டக் அவுட் ஆனாரு. கடைசியா கரண் சர்மா மட்டும் 6 ரன்கள் எடுத்திருந்தாரு. ஆனா மிடில் ஆர்டர் கொஞ்சம் சொதப்பின காரணத்தினால 20 ஓவர்கள் முடிவுல 187 ரன்கள் எடுத்தாங்க 9 விக்கெட் இழப்புக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் பந்துவீச்சை பொறுத்தளவுக்கு ரக்ஷித் சலாம், கலீல் அகமது தலா 2 விக்கெட்டும், இசாந்த் சர்மா, முகேஷ் குமார், குல்தீப் யாதவ் தலா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 188 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. ஆனா ஆரம்பமே செம்ம அதிர்ச்சி. ஆர்சிபி பந்துவீச்சுல சும்மா மிரட்டி விட்டுட்டாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டேவிட் வார்னர் 1 ரன்ல வெளியேறினாரு. அபிஷேக் போரல் 2 ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க எப்பவுமே அதிரடியில மிரட்டக்கூடிய ஜாக் பிரசர் இந்த மேட்ச்ல அதிரடியா தான் தொடங்கினாரு. 6 4 வெளுத்து எடுத்தாரு. பட் ரொம்ப நேரம் அவரை விட்டு வைக்கல. ரன் அவுட் முறையில வெளியேறினாரு ஜாக் பிரசர். மொத்தமா 8 பந்துகளை 21 ரன்கள் எடுத்திருந்தாரு. குமார் குசாகர் 2 ரன்ல ஏமாற்றம் கொடுக்க களமிறங்கினாரு கேப்டன் அக்சர் பட்டேல். சாய் ஹோப்போட பார்ட்னர்ஷிப் போட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஹோப்பை கொடுத்தாங்க. ஏன்னா என்னதான் விக்கெட் இழந்தாலும் கூட டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்கோர் டக்குன்னு உயர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. இது ஆர்சிபிக்கு ஒரு பக்கம் பிரஷராவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் விக்கெட்டை பறி கொடுத்தாரு சாய் ஹோப். மொத்தமா 23 பந்துகளை 29 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. அடுத்து வந்து அதிரடி வீரர் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் 4 பந்துகளை 3 ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க ஆர்சிபியோட ஃபீல்டிங் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ரன் அவுட் கூட மிஸ் பண்ணவே இல்ல. டக்குன்னு விக்கெட் தூக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, மேட்ச் இங்கேயே முடிஞ்சது அப்படின்னு நினைச்சா கேப்டன் நான் இருக்கும்போது அதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி கேப்டன் அக்சர் பட்டேல் திடீர்னு 6 4 வெளுத்து எடுக்க ஆர்சிபி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு. அபாரமான ஆஃப் செஞ்சுரி எடுத்தாரு. கூடவே ரசித்தாரு சிறப்பான பார்ட்னர்ஷிப் கொடுக்க கொஞ்சம் ஆர்சிபி ரசிகர்களுக்கு கவலையா தான் இருந்துச்சு. அப்பதான் கேமரன் கிரீன் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. ரசித்தார் விக்கெட்டை எடுத்தாரு. 12 பந்துகளை 10 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. அடுத்த ஓவர்ல விக்கெட்டை பறி கொடுத்தாரு. போராடிக்கிட்டு இருந்த அக்சர் பட்டேல் மொத்தமா 39 பந்துகளை 57 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 3 சிக்ஸர்களையும் 5 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. இதுக்கு மேல அவ்வளவுதான். டெல்லி கேபிட்டல்ஸ்ல அடிக்க ஆளே இல்ல. விராட் கோலி கொண்டாட்டத்துக்கு அளவே இல்ல. அவ்வளவு செலிப்ரேட் பண்ணாரு. மனுஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கர சோகமா இருந்தாரு. என்ன காரணம் அப்படின்னா விராட் கோலி மட்டும் தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாரு. டீம்மேட்ஸ் எல்லாருமே சொதப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் ஒரு டீமா நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க ஆர்சிபி அணி. கடைசியா முகேஷ் குமார் 3 ரன்னிலும் குல்தீப் யாதவ் 6 ரன்னிலும் நடைய கட்ட 19.1 ஓவர்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. கடைசி வரைக்கும் போராடியுமே 140 ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. இதனால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 47 ரன்கள் தேசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி பந்துவீச்சை பொறுத்தளவுக்கு யாஸ் டயால் 3 விக்கெட்டும், ஃபெர்குசன் 2 விக்கெட்டும், ஸ்வப்னில் சிங், முகமது சிராஜ் மற்றும் கேமரன் கிரீன் தலா 1 விக்கெட் வீழ்த்தி இருந்தாங்க. ஆர்சிபி அணி தொடர்ந்து 5வது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா இன்னுமே பிளே ஆஃப்ஸ் போகக்கூடிய வாய்ப்பானது அதிகமாவே இருக்கு. நல்ல நெட் ரன் ரேட்ல இருக்காங்க ஆர்சிபி அணி. இதனால கடைசி லீக் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக விளையாடி இருக்காங்க. அந்த மேட்ச்ல அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ் போறதை எந்த அந்நிய சக்தியாலுமே தடுக்க முடியாது. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முதல் லீக் போட்டியிலேயே சிஎஸ்கேவும் ஆர்சிபி தான் மோதினாங்க. அந்த போட்டியில ஆர்சிபி தோத்து போனாங்க. இப்ப கடைசி லீக் போட்டியில ஆர்சிபி அபார வெற்றியை பதிவு பண்ணி சிஎஸ்கேவை பலி தீர்த்தாங்க அப்படின்னா இது ஒரு பயங்கரமான சம்பவமா இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.
சரி, ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஆர்சிபியோட அபார வெற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை. தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை.